வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் உங்களுக்கு ஒரு சூப்பராக இந்த வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் நம்ம வீட்டில் வெண்டைக்காய் வச்சு பண்ணால் ஒன்று வெண்டைக்காய் வந்து மசாலா, வெண்டைக்காய் பொரியல், அப்படியே வெண்டைக்காய் குழம்பு அப்படியே பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா க்ரன்ச்சியாக, அதாவது அந்த கடலை மாவு, அரிசி மாவுலாம் போட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் பேர்னா பிண்டி குர்குரே. இந்த பிண்டி குர்குரே என்னன்னு குர்குரேனா முறுமுறுன்னு வர்றது தான் குர்குரே சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்த் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா, வட இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிண்டி குர்குரே எல்லாரும் பண்ணுவாங்க. லஞ்ச்லேயும் பண்ணுவாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணுவாங்க, டின்னர்லேயும் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். கொஞ்சம் லைட்டாக அந்த சாட் மசாலா போட்டு ஃபினிஷிங் முடிச்ச பிறகு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? வெண்டைக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய் குர்குரே தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 150 கிராம், கடலை மாவு 1.5 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, சாட் மசாலா சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஓமம் சிறிதளவு. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவையான பொருட்களில். இப்போ இந்த வெண்டைக்காய் எப்படி கட் பண்ண சொல்கிறோம். இந்த விரல் நீட்டி காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த விரல் வந்து பெரிய விரல் பக்கத்தில் இருக்க சின்ன விரலில் வந்து எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பெரிய விரல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஹோல்ட் பண்ணி முடித்த பிறகு வெண்டைக்காவை மேலேருந்து கீழே கட் பண்ண ஆரம்பிக்கணும் எப்போவுமே. இங்கே பார்த்தீங்களா, ஸோ மேலேருந்து கீழே கட் பண்ணுறோம். ஸோ இப்படி கட் பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிராஸ் கட்டிங் ஆகும். அந்த கிராஸ் கட்டிங் வந்து தின் ஸ்லைஸ் ஆகும். எப்போவுமே இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தின் கிராஸ் கட்டிங் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கட்டிங் ப்ராப்பராக நீங்கள் வீட்டில் பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு சின்ன பவுலில் போடுங்க. இந்த பவுலில் இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். முக்கியமாக வெண்டைக்காய் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் வாஷ் பண்ணி எடுத்த உடனே கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆன பிறகு தான் இந்த மாதிரி வெண்டைக்காய் தின் ஸ்லைஸ் கட் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் வந்து கடலை மாவு, அரிசி மாவுலாம் போடணும்ல, போடும்போது அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது உதிரியாக வராது. ஸோ அதனால் வீட்டில் எப்போயுமே வெண்டைக்காய் கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ கடலை மாவு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டிருக்கேன், ஓமம். இந்த ஓமம் வந்து கையில் எடுத்திருக்கேன். இந்த கையில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி போடணும், அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஓமம் வந்து அஜ்வைன் இதில் ஆட் பண்ணுறோம். அஜ்வைன், ஓமம், மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஃபஸ்ட்டு தெளிக்க வேண்டாம். சில பேர் வந்து குவான்டிட்டி வந்து, அதாவது வெண்டைக்காயோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது அதில் ஈரப்பதம் இருக்கும்போது அந்த தண்ணியை வந்து சக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் டைம் விட்டிங்கன்னா, அப்போனா வெண்டைக்காயில் இருக்க தண்ணியை வந்து அந்த பவுடர் மசாலா வந்து நம்ம சோக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சோக் பண்ண ஆரம்பிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் உடனே ஃப்ரை பண்ணுறதுனால இந்த வெண்டைக்காய் இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பவுடர் மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். சும்மா லைட்டாக எடுத்து மேலே தெளிச்சிருக்கோம். இதே வந்து நீங்கள் வினிகர் இல்லை லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணினா இந்த தண்ணி கூட தேவையில்லை. நான் வந்து வினிகர் லெமன் யூஸ் பண்ணல. ஏன் கேட்டிங்கன்னா, ஃபைனல் ப்ராடக்ட் இந்த ஃபைனலாக இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு சாட் மசாலா போட்டிருப்போம். அந்த சாட் மசாலா வந்து எப்பவுமே அந்த சட்பட்டா அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் வந்து நான் வந்து லெமன் எதுவுமே போடல. ரெண்டுமே போட்டால் உங்களுக்கு வந்து அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம நல்லெண்ணெய் நல்லா சூடாக வச்சுருக்கோம். இந்த எண்ணெயில் நல்லா ஒன்றுனா உதிரியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் ரெடி ஆகிடும். முக்கியமாக இந்த வெண்டைக்காய் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பர்டிகுலராக ஹை டெம்பரேச்சரில் வைங்க. எப்போவுமே நல்லா சூடாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் பொருளை போட்ட பிறகு அதோட சூடோட அளவு கம்மியாகும், எண்ணெயோட சூடோட அளவு கம்மியாகும். அந்த டைமில் வந்து நீங்கள் இன்னும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். எப்பவுமே ஒரு ஆஃப் டன் ஆன பிறகு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக பண்ணால் ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஹை ஃப்ளேம், செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணினா உங்களுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரும். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குர்குரே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா, அந்த மிக்ஸ் பண்ணும்போது அதோட அந்த சின்ன நாய்ஸ் பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியும். ஒரு அருமையான வெண்டைக்காய் ஃப்ரை, அதாவது பிண்டி குர்குரே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye. Take care.